ஐயோ, புது நம்பரா இருக்கிறதால அவர் போன் எடுக்க மாட்டேங்கிறாரே. எங்க போன் எடுங்க ப்ளீஸ். வேற யாரோ கூப்பிடுறாங்க நினைச்சு அட்டன் பண்ணாம இருந்துடாதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு அட்டன் பண்ணுங்க. ஐயோ, போன் கட் ஆயிடுச்சு. ஐயோ, ஹலோ ஹலோ ஹலோ, எங்க நாதர பேசுறேங்க. ஆதரு, ஆதரு நீயா? ஆமாங்க, நான் தான். இது யாரோட போனு? எங்க அதெல்லாம் இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்லைங்க. நீங்க என்னைய நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க, தைரியமா இருங்க. தைரியமா? என்னோட தைரியத்தை தான் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல அரெஸ்டாங்களே ஆதர. ஆதர, உன்னை பிரிஞ்சனால இருக்கவே முடியல ஆதர. ஏங்க, நான் எந்த தப்பும் பண்ணலங்க. அதனால இதுல பயப்படுறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ எதுவும் இல்ல. இது ஒரு பொய்யான கேஸ். ஒரு பொய்யால உண்மையை என்ன பண்ணிட முடியும்? அந்த ஏசியால என்ன எதுவுமே பண்ண முடியாது. உன்னை அநியாயமா லாக்அப்ல பிடிச்சு போட்டுட்டானே, இதை விட வேற என்ன பண்ணணும் ஆதர? நீங்க எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாதீங்க. அந்த ஆளால இது மட்டும்தான் முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. ஆனா நீங்க இப்படி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா மாமாவும் பாட்டியும் ரோஹிணியும் ரேவதியும் மனசு விட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு நீங்க தாங்க நம்பிக்கை கொடுக்கணும், தைரியம் சொல்லணும். அப்புறம் அப்பாவுக்கும் தம்பி தங்கச்சிக்கும் நீங்க தான் சப்போர்ட்டா இருக்கணும். அவங்க கவலைப்பட்டா நீங்க தான் சமாதானப்படுத்தணும், அழக்கூடாது. என்ன அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ அழறி ஆதர, இது சரியா? இல்லங்க, நானும் அழ மாட்டேன். ஏய், ஆதிரா எங்க? மேடம் லாக்அப்ல தான் இருந்தாங்க மேடம். இப்போ கூட நான் போய் செக் பண்ணிட்டு தான் வந்தேன். அச்சுச்சு, ஆதிரா நல்ல வசமா மாட்டிக்க போறாங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் மாட்ட போறேன். அடி வாங்கியே டயர்ட் ஆகி தூங்கிட்டா. எங்க அந்த மேடம் வந்துட்டாங்க, என்னால பேச முடியாது. நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, சரியா? சரியா ஆதர? மிஸ் யூங்க. மிஸ் யூ ஆதர.